லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலை பக்கத்தில் கம்மாளப்பட்டின்ற அந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. நண்பரோட சைட்டு தான். இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 90% வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 10% தான் இருக்குது, சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. டோர் ஃபிட்டிங் இருக்குது, மற்றபடி இந்த பாத்ரூம் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை கட்டினது வந்து மேஸ்திரி இல்லை, ஒரு சாதாரண ஒரு புல்லட் மெக்கானிக் தான் அதை கட்டினது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக அவர் வீடியோ நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. அவர் நம்பர் இருந்தால் கொடுங்க, அவர் இன்னும் அந்த வீடு என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கோசரமே நான் முடிஞ்ச வரையும் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி போகணும். ஏன்னா எனக்கும் நிறைய ஒர்க் இருந்ததுனால வீடியோ கொடுக்க முடியல. அந்த வீடு எப்படி வந்திருக்குது, ஏன்னா ஒரு எதையுமே தெரியாத ஒரு நண்பர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா எப்படி அவருடைய அந்த வீடினுடைய ஷேரிங், எப்படி அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவர்கிட்டயே முழுமையாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்மளுடைய சிவான் நான் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம காமிக்கிறோம், அவரை மீட் பண்ணுறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ நீங்கள் நம்ம சைட்டு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்ற நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அளவுக்கு வேலை முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய அனுபவங்கள்னு ஒன்று இருக்குங்கள்ல, அதை முடிஞ்ச கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த லெவல்லேருந்து இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு கட்டின வரையும் எப்படி இருக்குன்றது அதை மக்களுக்கு கொஞ்சம் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க, உங்களோட நம்பர் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதையும் இந்த சேனலில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ என்னால் நீங்கள் ஒரு பயன் அடைஞ்சிருக்கீங்கன்னு தோணுச்சானா கண்டிப்பாக உங்களோட 4 பேர் இன்னும் நான் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அப்படி உங்கள் மனசு ஏன்னா அதுதான் நான் இப்போ என்னால் நீங்கள் பயனடைஞ்சிங்க, உங்களோட இன்னும் 4 பேர் பயனடையணும். என்னோட நோக்கமும் எண்ணமும் அதுதான். ஏன்னா எல்லாரும் ஒரு தரமான வீடை கட்டணும். கொஞ்சம் நீங்கள் அதனோட ஷேரிங்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இதை நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் இது பண்ண வரையும் நீங்கள் எவ்வளோ சைட்டு எவ்வளோ அடி பண்ணியிருக்கீங்க, இப்போ இதில் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட்ன்றது அது தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. பேஸ்மெண்ட் லெவலில் போய் சீனை பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு சில எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்து பேஸ்மட்டத்தில் எல்லாத்துக்கும் நம்பர் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னாப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்பர் கொடுத்ததுன்னா வேண்டான்னு சொல்லியிருந்தேன். சீனு ஒரு 10 டைம் கேட்டிருப்பாப்புல. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள் நம்பர் கொடுத்தா பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, வீடு முழுமையடையாமல் நீ நம்பர் கொடுத்தீங்கன்னா சிரமமாக இருக்குது சீனு, வேண்டாம், நான் முழுமையடைஞ்சிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடித்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 80-90% வேலை முடிஞ்சுது. வீடியோவில் காட்டுவாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நமக்கு நன்மைன்னு அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரிக்கு அக்யூரேட்டாக இருக்குது. அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான அளவு வந்து என்ன அளவு வச்சுக்கோமோ மேலேயும் அதே அளவு வந்தது. 2வது எப்படி சொல்கிறதுன்னு இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கட்டடத்தில் ஒரு சின்ன எங்காவது ஒரு சின்ன கொஞ்சம் உடச்சிட்டு மாற்றணும்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கு. 2வது வேலை ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. ஆட்களினுடைய வேலையே வந்து ரொம்ப குறைவு. இப்போ இந்த ஒர்க்கு நீங்கள் ஒரு கொத்தனாரா இப்போ பண்றதுக்கும் இப்போ நீங்களா பண்ணதுக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன இதுல ஒரு வித்தியாசம் தெரியுதுன்றது அது மக்களுக்கு இல்லை, எனக்கு வந்து தூக்குடவா நூல் கட்டவா எதுவுமே தெரியாது. சீனுடைய ஐடியா முழுமையாக சொல்லி மிக தெளிவான ஆளுக்கு வந்து பார்த்தாலுமே ஓ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தெளிவான வேலை கொண்டு கொடுத்தது சீனு. அது நன்றி சொல்லணும். சீனு வந்து ஆரம்பத்தில் ஒரு 2 அடி மட்டும் போட்டு கொடுத்து இப்படி பண்ணுங்க, இதுக்கு மேலே டவுட் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தது. அதுக்கு மேலே புரிதல் ஃபோட்டோகிராஃபி மைண்டை வச்சு அந்தந்த ஏரியா வரையில் கரெக்டாக பண்ணிகிட்டே மேலே வந்துட்டோம். அதுக்கு மேலே உயிர் நண்பரான என்ஜினியர் தமிழ்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து மேலே ரூப் போடுறதுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்து நல்லா உதவி பண்ணார். அதுக்கு மேலே சீன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் இரவு பகல் பாராமல் நம்மளுக்கு எல்லா உதவியும் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு கரெக்டாக கைடு பண்ணி எப்படி சொன்னாரோ
அதே மாதிரிக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி முழு வீடோ உருவாகிறதுக்கு நல்ல ஒரு காரணமாக இருந்திருக்குது. கண்டிப்பா. நாம் நன்றி சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஆளாக வச்சுருக்கிறோம். சந்திக்கக்கூடிய ஆள் தான். அதனால் நிறைய பேர் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு ஆட்கள் கூலி குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா மிச்சமாக இருக்கும். உங்களுக்கு என்னோட உதவினால் உங்களுக்கு சின்ன சின்ன ரூமுங்க எது போட்டு கொடுக்குறேன்னு நான் ஐடியா கொடுக்குறேன். அதில் சீனுடைய உதவியால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா கொடுக்குறோம். நான் சொன்னேன். இப்போ நான் ஃபஸ்ட்லேயே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ என்னால் அண்ணன் பயனடைஞ்சார். இப்போ அண்ணனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்காசம் பயனளிக்கணும்னு தான் நான் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அவர் நம்பர் நான் வீடியோவில் நான் தாராளமாக கொடுக்குறேன். ஏன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திறமை வேறு லெவல். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் கொத்தனாருங்களே இது எப்படி பண்ணுறது இது எப்படி பண்ணுறதுன்னு, ஆனால் எதுவுமே தெரியாது. ஏன்னா இதுக்கு முழுக்க அண்ணனுடைய சன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் அவங்க பையன் வந்திருப்பாப்புல. அவர் இன்றைக்கி அவருக்கு காலேஜ் படிக்கிறனாலும் மிச்ச நேரம் மீதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட மாட தம்பி சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறாப்புல 11வது படிக்கிறாப்புல. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளைங்களா இருந்து 2 பேரும் ஒரு துணையாக நின்று அந்த அளவுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனோட ஒய்ஃப் அக்கா அவங்கள நம்ம சொல்லணும், மனசார சொல்லணும். ஏன்னா அவங்க வீடியோவில் கூட நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோ அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியாக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு விடாமுயற்சியில் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்னை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம்பு தான் நான் பண்ணுற மாதிரி செங்கலில் நம்ம பிளான் போட்டு பேஸ்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு. இப்போ 2 ரூம் மட்டும் போட்டுட்டு நம்ம குடியிருந்துக்கலான்ற மாதிரி தான் பேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அதுக்கு மேலே என்னை வந்து நேரில் அண்ணன் வந்து மீட் பண்ணாங்க. சின்ன இந்த மாதிரி நம்ம இதில் நான் பண்ணணும் ஆரம்பத்தில் பண்ணுனா இதில் பார்க்கும்போது இதில் 2 அடிக்கு பண்ணும்போதே அவருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டார் அண்ணன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய நான் தாயை பிடிச்சி எனக்கு கையெல்லாம் என்ன ரொம்ப இது பண்ணி விட்டாங்க அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் அவரே வந்து இதுன்னும்போது சொல்லும்போது தான் எனக்கே அண்ணே நீங்கள் என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சவரை நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேனே அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னேன். அந்த வாக்கு அன்னைக்கு நான் எந்த முறையில் அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொன்னனோ அதே முறையில் இன்றைக்கி வேலையை முடித்து கொடுக்குறவரையும் நான் அவருக்கு துணையாக தான் நின்று அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தோம். யாராச்சும் எடுத்து பண்ணணும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ணனோட நம்பர் நான் வீடியோவில் கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஐடியா வேணுனாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வந்து எல்லாருமே என்கிட்ட வரணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் இல்லை. அண்ணனுக்கு ஒரு சின்ன அவருக்கு என்ன அவரால் முடிஞ்சது சின்ன ஒரு முடியாதப்பட்ட ஒரு மக்களுக்கோ இருக்கட்டும், ஒரு காம்பவுண்டாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், ஒரு சின்ன வீடாக இருக்கட்டும், அவருக்கு என்ன அவரோட சக்திக்கு இருக்குதோ அதுக்கு மேலே அவரோட திறமை தான். ஏன்னா நம்ம ஒரு வழிகாட்டி விட்டுருக்கோம். இன்றைக்கி 1200 சதுரடி பண்ணியிருக்காருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, அண்ணன் வேணாம் சின்ன இதெல்லாம் அதுக்கு வேண்டாம் அப்படின்னாரு. அண்ணன் என்னால் நீங்கள் பயனடைஞ்சிங்க, உங்களோட ஒரு 4 பேராசம் பயனடையணும்னு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டு அண்ணன் எனக்குனே சொன்னார். அண்ணன் உன்னோட நம்பரை கொடுத்துக்கலாம், வேலை முடியறதுக்கு முன்னாடி என் நம்பரை கொடுத்துக்கிட்டு வேண்டாம் சின்ன அப்படின்னு அப்போவே சொன்னாங்க. சரிங்க நான் ஃபைனல் ஆகும்போது நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் திரும்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டேன். அண்ணனோட நம்பரை நான் வாங்கிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோவில் இதுலேயே நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாகவே வரும். நீங்கள் தாராளமாக ஏதோ ஒரு உதவி வேணும்னா அதனால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நம்ம உள்ளார நம்ம சைட்டையும் அப்படியே லைட்டாக காமிக்கிறோம். அதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தது சிட் அவுட்லேருந்து தான் வீடியோ கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் இது ஒரு 16 அந்த மாதிரி தான் கால். அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இதுவும் நம்ம ஒரு பக்காவாக அவங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணன் பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு ஐடியா தான் நான் சொன்னேன் இப்படி அடிக்கலான்னு. ஆனால் அவரே பக்காவாக அடித்து நீட்டாக மேலே கிரானைட்டாக இன்ஜினியர் அவர் மூலிமா அவங்களோட டீம் ஆட்கள். ஏன்னா கொத்தனார் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நண்பர் அப்படி
உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பக்காவாக all the past and the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க.